நிக்கவட்டவன முஸ்லிம் மகா வித்தியாலயத்தின் மதிப்பிற்குரிய அதிபர் அவர்களுக்கும் இன்றைய நிகழ்வின் பிரதம அதிதிகராக கலந்து கொள்கின்ற உலகளாவிய மனித உரிமைகள் பணியகத்தின் மத்திய மாகாண பணிப்பாளர் சஹாப்தீன் ஹாஜியார் மற்றும் நலீம் ஹாஜியார் உட்பட ஒருங்கிணைப்பாளர் மோஃபித் அவர்களுக்கும் கலந்து கொள்கின்ற ஏனைய அதிதிகள் மற்றும் அதிபர்கள், ஓய்வு நிலை அதிபர்கள், ஆசிரிய ஆலோசகர்கள், பெற்றார்கள், மாணவ மாணவிகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நாள். 2 பாடசாலைகளுக்கு வளங்களை வழங்கி வைக்கின்ற ஒரு சந்தோஷமான நாள். இந்த நிகழ்வில் பங்கு கொள்ள கிடைத்தமை நாங்கள் செய்த ஒரு பாக்கியம். கல்விக்கு கை கொடுத்தவர் காலமெல்லாம் வாழ்வார். இங்கே கல்விக்கு கை கொடுப்பதற்காக ஒரு அணியினரை இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய சொத்து, நேரம் என்பவற்றை எமது மாணவர்களுக்காக அர்ப்பணித்து இங்கே வருகை தந்தமைக்காக முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்வுக்கு அதிதியாக அழைக்கப்பட்டிருந்த கலியவர கல்வி வலயத்தின் பணிப்பாளர் அவர்கள், இன்றைய காரியாலய நாள் திங்கட்கிழமை என்பதால் இன்றைய நிகழ்வுக்கு சமூகம் அளிக்க முடியாதிருப்பதை கவலையுடன் இந்த செய்தியை எத்தி வைக்குமாறு கோரினார். அத்தோடு இவ்வாறான ஒரு சமூக பணியை ஆற்றுகின்ற இந்த சமூக பணியாளர்களுக்கு வலய கல்வி பணிமனையின் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் எத்தி வைக்க வேண்டும் என்ற செய்தியையும் கோரினார். அத்தோடு சில விடயங்களை நான் ஏற்கனவே கண்டன முஸ்லிம் கனிஷ்ட வித்தியாலயத்திற்கு கதைத்ததை சில சம்பவங்கள் எமது பெற்றோரின் கவனத்துக்காகவும் சொல்ல வேண்டும். அதற்கு முதல்ல நான் ஒரு முகஸ்துதிக்காக சொல்லல, உங்களோட உடல் தூய்மையில் பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் முதல் கண் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். உங்களோட இன்றைய காலையில் கதைக்கின்ற நேரம் சொல்லப்பட்ட ஒரு விடயம், அவரோட போன் பாவிக்கின்ற போன் வந்து ஒரு ஸ்மார்ட் போன் பழைய. அப்போ அதை பேசுகிற நேரம் சகோதரர் நலீம் ஹாஜியார் சொன்ன விடயம் என்ன தெரியுமா? இதை விடவும் பெருமதியான ஒரு போனை எனக்கு பாவிக்கணும், அந்த போன்லேயும் நான் அதே வேலையை தான் செய்ய போறேன், அதுக்காக செலவழிக்கிற அந்த மீறி தொகையை எனக்கு புள்ளோடுக்காக செலவழிக்கணுமே. எவ்வாறான நல்ல ஒரு எண்ணம் உள்ளத்தை கவர்ந்தது. அது அவர் சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வந்தது. இறுதியாக நடந்த ஒரு உலகின் உதைப்பந்தாட்ட போட்டியில் எம்பாப்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு உதைப்பந்தாட்ட வீரர் நினைக்கிறேன். இவர் கென்யா நாட்டை சேர்ந்தவர். கென்யா நாட்டை சேர்ந்த 4 கருப்பின் உதைப்பந்தாட்ட வீரர்கள் அந்த ஐரோப்பா அணியில் இடம் பெற்றிருந்தார்கள். அந்த ஐரோப்பிய அணி வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற பின்னர் அவர் அந்த சொந்த நாட்டுக்கு திரும்பி அந்த பாடசாலை, அந்த நாட்டில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்காக பல மில்லியன் ரூபாய், பல மில்லியன் டாலர்கள் பெறுமதியான பாடசாலை உபகரணங்கள், சம்பாத்துகளை அன்பளிப்பாக வழங்குவதற்காக சென்றிருந்தார். அப்போது அவருடைய அந்த போனை பார்த்தவர் அவரிடம் கேட்கிறார், இவ்வளவு வசதி படைத்த நீங்கள், கோடிக்கணக்கான டாலர்கள் வருமானம் உள்ள நீங்கள் இப்படியான ஒரு போனை பாவிக்கிறீர்கள், நல்ல ஒரு போன் பாவிக்கலாமே. அவர் சொன்ன விடயம் என்ன தெரியுமா? எனக்கு உலகில் உள்ள பெருமதியான போன்கள்ல எத்தனையோ ஆயிரத்தையும் பாவிக்கலாம், ஆனால் நான் பாடசாலை செல்லும் காலத்தில் எனக்கு அணிவதற்கு சப்பாத்து கூட இருக்கல. எனது ஆரம்ப விளையாட்டு காலத்தில் வந்து நான் வெறுங்காலோடு விளையாடினேன். அதே போல எனது நாட்டு இந்த மாணவர்கள் எவ்வளவோ நூற்றுக்கணக்கில் இவ்வாறான கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே எனது சுகத்தை விட நான் எனது பிள்ளைகளோட சுகத்தை பெரிதாக மதிக்கிறேன் என்ற செய்தியை அவர் சொன்னார். அதே ஒரு இனிமையான செய்தி இன்றைய தினத்தில் நலீம் ஹாஜியாரிடமிருந்து கேட்க கிடைத்தது.
எனது பணம் எனக்காக மட்டுமல்ல, எனது சமூகத்துக்காகவும் தான் என்ற செய்தி அவர் வெளிப்படுத்தினார். அதே போல நான் இங்க சொன்ன விஷயத்தை திரும்பி சொல்லணும். எந்த குழந்தைகள் நல்ல குழந்தைகள் என்பது அவர்களுடைய வளர்ப்பு. தாய் தந்தையரிலிருந்து தான் அது தெரிய வரும். தாய் தந்தையர்கள் சிறந்த பிள்ளைகளை வளர்த்தால் அவர்கள் சிறந்த பெற்றோர்களாக இருப்பார்கள், பிள்ளைகளும் சிறந்தவர்களாக இருப்பார்கள். ஒரு பிள்ளையின் மூலம் பெற்றார்களுக்கு கிடைக்கிறது அவர்கள் எடுத்துக் கொடுக்கக்கூடிய நல்ல பேர். அடுத்தது அவர்கள் செய்யக்கூடிய அறப்பணிகள், கொடைகள், அவர்களுடைய துவாக்கள். இந்த வகையில இங்கே வீட்டிருக்கின்ற நலிமாஜியர் அவர்கள் அவரது தாய் சிறந்த பிள்ளையை உருவாக்கினார். அதன் மூலமாக அந்த தாயும் மன்னரையிலிருந்து இந்த நன்மையை இப்போதும் பெற்றுக் கொண்டிருப்பார். அதே போல சஹாப்தீன் ஹாஜியார் அவரும் அதே நிலையில சமூக பணிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே வேளை இன்னொரு விடயத்தையும் சொல்லணும். முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் மௌஹித் அவர்கள் நீண்ட காலமாக இந்த கல்விக்கூடத்துக்கு சேவையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். நான் தேவக முஸ்லிம் மகாவித்தியாலயத்தின் அதிபராக கடமையாற்றுகின்ற காலத்தில் எமது பாடசாலைக்கும் எமது வலயத்தில் உள்ள பல பாடசாலைகளுக்கும் உதவி செய்திருக்கிறார். அகில இலங்கை சோனார் சங்கத்தின் மாத்தறை மாவட்ட பிரதிநிதி என்ற அடிப்படையில் எமது பாடசாலைகளுக்கு விநியோகிப்பதற்காக கணனிகளை பெற்று தந்தது. பல பாடசாலைகளுக்கு விநியோகிக்கப்பட்டன. அதே போல ஒவ்வொரு வருடமும் புலமை பரீட்சையில் 70 புள்ளிகளுக்கு மேலே பெற்ற பிள்ளைகள், 100 புள்ளிகளுக்கு மேல், 8 புள்ளிகளுக்கு மேல் பெற்றவர்கள் என்ற அடிப்படையில் பல்வேறு விதமான பரிசுகளை வழங்கி கல்விக்காக ஊக்குவிப்புகளை வழங்கி கொண்டிருந்தனர். அந்த வகையில் மட்டுமில்லை, எனக்கு ஞாபகம் இருக்கிறது, சக்கர நாட்காலிகள், நோயாளிக்காக சக்கர நாட்காலிகள் தொண்டர் நிறுவனங்கள் மூலமாக எமது ஊர் மக்களுக்கு, நோயாளிகளுக்கு பெற்றுக் கொடுத்தவர். அந்த வகையில் ஒரு சிறப்பான பணியினை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தொண்டர்கள் நமது இங்கே வீற்றிருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் வலயத்தின் சார்பாக திரும்பவும் நன்றி கூறியவனாக விடைபெறுகிறேன். அல்லாஹ் உங்களுடைய வாழ்வில் பரக்கத் செய்யட்டும், நோய்களற்ற வாழ்வையும் நிலையான சுகத்தையும் வேண்டி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.